சங்கரன் கோவில் அருகே 40ற்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் டேவிட் இணைந்திருக்கிறார். டேவிட், அங்கு ஏற்பட்டிருக்கும் காய்ச்சலுக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? சுகாதாரத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? வணக்கம் பூங்குழலி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள இந்த தன்னுத்து கிராமம். இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட இந்த குடும்பம் கடந்த சில இந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பதாக காய்ச்சலால் சிறு பிள்ளைகள் முதல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த காய்ச்சல் நார்மலான காய்ச்சல் என்று அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு சரியான அறிகுறிகள் தெரியாதனால அங்க உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் மற்றும் அரசு மருத்துவமனையில முதல் சிகிச்சை பெற்றுட்டு இருந்திருக்காங்க. அடுத்தடுத்து அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும், அதாவது அடுத்தடுத்த தெரு பகுதிகளுக்கு அந்த காய்ச்சல் பரவி இருக்குது. மேலும் குழந்தைகள் மட்டுமல்ல, முதியோர்களுக்கும் மிகப்பெரிய காய்ச்சலால் ஏற்பட்டு இதில் ஒரு குழந்தை குறிப்பாக மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு நம்ம திருநெல்வேலி அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்டது. இதனுடைய கவனம் இன்னைக்கு மாவட்ட நிர்வாகம் கவனத்துக்கு போனதுல இன்னைக்கு குருக்கல்பட்டியில சேர்ந்த சுகாதார பணியாளர்கள் மற்றும் சேந்தமரம் சுகாதார இதுல இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆய்வு பணி பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அதே போல இந்த பகுதியில பணிகள் என்ன பணிகள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வீடுகளையும் சென்று காய்ச்சல் எந்த அளவுக்கு இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன விதமான நோய்கள் தாக்கம் இருக்குதுன்னு ஆய்வு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காய்ச்சல்